அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பதிவு யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடிய தம்பதிகளுக்கான ஒரு வீடியோ. குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா, குரு பகவான் புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான மெயினா பார்க்கணும். அவர பார்த்து மட்டும் இல்லாம 5ஆம் இடத்த செக் பண்ணியும் குழந்தைக்கான பாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாம, சப்போஸ் குழந்தைக்கான பாக்கியம் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருக்குமே இல்ல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு அழகான பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை கஷ்டப்படக்கூடியவங்களுக்கோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல எஃபெக்டிவான ஒரு பரிகாரம். இதை பேசிகிட்டு இருக்கிற நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை நான் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், கொடுத்துட்ருக்கேன். அவங்க எல்லாருமே மேடம் 3 மாதத்தில் 6 மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பரிகாரம் நிச்சயமாக 100% ரிசல்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. அது என்ன பரிகாரம்னா, திருவெண்காடு அப்படின்ற ஒரு கோவில், ஒரு ஊர் இருக்குது திருவெண்காடு. அந்த ஊரில் ஒரு புதன் ஸ்தலம் இருக்குது. இதை நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். திருவெண்காடு அப்படிங்கிற ஊரில் புதன் கோவில் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும். போயிட்டு அங்கே 3 குளங்கள் இருக்கும். அந்த 3 குளங்களையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு தலையில் ₹1 காயின் வச்சுட்டு நீங்கள் அந்த 3 குளங்கள்லையும் மூழ்கி எழுந்து அதுக்கப்புறமா உங்கள் ஈர ஆடையை சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாமியை வழிபடணும். அதுக்கு முன்னாடி 27 விளக்குகள் மொத்தமாக கவுண்ட் பண்ணி 27 விளக்குகள் அங்கே ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் பச்சை பயிறு சுண்டலை வீட்டிலேருந்து பண்ணியோ இல்லை அங்கே கூட கடையில் வாங்கியோ நீங்கள் சாமிக்கு நிவேதனம் பண்ணலாம். இதுதான், குளங்களில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாற்றிட்டு 27 விளக்குகள் போட்டுட்டு பச்சை பயிர் சுண்டலை தானம் பண்ணிட்டு வரலாம், படைச்சி தானம் பண்ணிட்டு வரலாம். இதை பண்ணிட்டு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ள இறைவனோட அருளால் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கை. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது என்னோட குரு ஒருத்தவர் சொன்னார், நான் பண்ணியிருந்து என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இப்போ நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் நடந்துட்டுருக்குது. நீங்களும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பகவானையும் செக் பண்ணுறதன் மூலிமா 100% நம்மளால் ரிலையபிளாக கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவை குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற தம்பதிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜர் மணீஸ்வரி ஆறுமுகம், பாண்டிச்சேரியில் இருந்துங்க. நன்றி, வணக்கம்.